ஹாய்! இந்த மாரி நீடில்ல ஒரு தடவ நூல சுத்திட்டு, அது பக்கத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நீடில் எடுக்கணும். அப்புறம் இது லெஃப்ட்லேருந்து ரைட்ல இந்த மாரி நீடில சுத்தி எடுத்தீங்கன்னா, ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். அப்புறம் திருப்பி அதே மாரி நீடில்ல ஒரு தடவ சுத்திட்டு, இந்த மாரி அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு செயின் பண்ணணும். இது நார்மலா பண்ற செயினோட டிஃப்ரெண்ட்டா இருக்கும் பாருங்க. இந்த மாரி ஒரு தடவ அ நீடில்ல சுத்திட்டு பண்றதுனால, ஒரு அழகா ஒரு அ செயின் ஒரு ஓவல் ஷேப்ல நமக்கு கிடைக்கும். பார்க்க நல்லாயிருக்கும். அதே ஸ்டிட்ச் இப்படி ஜிக்ஸாக்காவும் பண்ணலாம். இத நான் டிசைன்லயும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட டீட்டெயில் டியூட்டோரியல் என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு பாருங்க. இது மாரி நெறைய பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு ப்ளவுஸ்ல டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அத இன்னும் டீட்டெயிலா நீங்க கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்றேன். செப்டம்பர் 1லேருந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறேங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.